மத்தியானத்தில் மழை பிடிச்சி ஊற்றுது. மத்தியானத்தில் மழை பிடிச்சிட்டு ஊற்று. டீ வச்சிருக்கு பாருங்க. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. இந்த பக்கம் குடிங்க, ஊற்றி குடிங்க. நேற்று எந்நேரம் வந்தீங்க? வீட்டுக்கு? நேற்று மணி 10 12 இருக்கு. 3 மணிக்கு தான் போனேன். 12 மணிக்கு வந்துட்டு 3 மணிக்கு தான் போனீங்களா? அப்போ நீங்கள் இப்படி இங்கேயே படுத்துக்கிட்டேன். சரி சரி. முளைச்சி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்தேன். படுத்து இருந்துட்டு அந்த ஒரு வடி மாட்டை கழிச்சுக்கிட்டு நானும் பையனும் போயிருந்தோம் திருச்செங்கோடு. ஆனால் வாரத்துக்கு லேட் ஆகி போச்சுங்க. அப்போ சரி ஆளுக்காலும் ஏதோ நிற்கி ஆமாம். எங்கே வேலை பார்த்தீங்க இன்னைக்கு? வேலை எங்கே செஞ்சீங்க? கருத்து மரத்துலையா? சரி சரி. அந்த 3 ஓடு வெளியே பார்த்தனால. அங்கே என்ன வேலை இருக்கு? நம்ம மண்ணுக்கு அடுப்பாடில் கொத்தி விடுறேன். ஆயிடுச்சு. எழுதி கொடுத்து 3 வருஷம் ஆயிடுச்சு. அங்கே வைக்காது நினைச்சு போய் 2 பக்கம் சாரில் அடிக்குது. எத்தனை இருக்கா கொடுங்க. இந்த ஓரமாக வைக்கலாம். இந்த ஓரமாக இருக்குது. அப்புறம் எடுத்துக்கோங்க. ஓரமாக சாரில் அடிக்குது. இங்கே வைக்கிறேன். அப்புறம் எங்கள் அம்மாவும் தான் வந்துருக்க மாட்டேங்குது. எங்கள் அம்மா 100 நாள் வேலைக்கு அதான் அது நிற்காது. யாருக்கு? எங்கள் அண்ணன் கட்டி வந்தாங்க. பையன் பேரன் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு அட்டை இருக்கா? எங்கள் அண்ணன் கட்டி அட்டை தெரியலையே. இல்லை எப்போ வாங்கினாங்க? போது அதை கொண்டான் வருது. மாமியா மருமகம் 2 பேர் வந்தாங்களா? மாமியா மருமகம் 2 பேர் வந்தாங்களா? ஆனால் பாருங்க, இப்படி நினச்சிருப்பாங்க எப்படி மழை வரும். ஆனால் நேற்று வெயில் சரியான வெயிலுங்க. நேற்று நீங்கள் போயிருந்தாலும் வந்துங்க. கூட போக முடியாது. அதுக்கு இந்த பக்கமே பிடிச்சிக்கும். போதும் துண்டை காசு கூட போயிருக்க மாட்டீங்க. போட்ட சுகர் தாண்டி இருப்பீங்க. பரவாயில்ல, 2 பேர் ரோட்டு வேலைக்கு வராங்க. நான் தான் சும்மா உட்காந்துருக்கேன். மழை தண்ணி வருமா? எப்படி தண்ணி வரும்? உயரமா இருக்கா?
முன்ன கொட்டாவி இருக்குது. ம் அப்பப்போ கொட்டாவி இல்லை, ஆனால் அழகாக கிடக்குது. இந்த முன்னால் போட்டிருக்க ரைட்டு வரான்னு தண்ணி அடிக்க இருந்து பருப்பு 100 ரூபா. மகாலிங்க ஊரா அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இல்லை. அப்பா அம்மா 2 பேருமே அது வந்து அம்மா இருக்குது. நான் அந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஈக்கு மருந்து இருக்கிறாங்க, பின்ன வாங்கி வச்சுக்கிட்டு ஈக்கு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்குது. நெல் வாங்கி வச்சா அண்ணா இருக்குது. வந்த பாரு அந்த பக்கம் அவங்க எல்லாம் பாட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மோகன் அவங்க அப்பா நல்லா இருக்காரா? அது மோகன் அவங்க அப்பா அந்த பக்கமெல்லாம் வேலை செய்யும்போது போனது. நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் போகவே இல்லை. கொட்டை தேடி பார்க்கறதில்ல. வந்து வேலை தான் என்ன வேலை அதுக்குதான் போகிறது இல்லைங்க. முன்னையெல்லாம் கரை எல்லாம் கட்டடம் கட்டுவாங்க. அந்த பக்கத்துல செய்யாத வேலை இல்லை. இப்போதான் போகிறதே இல்லை. அடையாளம் கூட தெரியாது இப்பெல்லாம் பார்த்தா. எப்படி ஒரு 10 வருஷம் இருக்கும் அந்த பக்கமெல்லாம் போய். இப்பத்த கோழிக்கு அப்பத்த கோழிக்கு 7 வச்சு 5 எட்டுனா. ஆமாம். அந்த கூலியிலேயே அத்தனை வேலை செஞ்சோம். முக்கால் ரூபா கூலி இருந்து செஞ்சோம். நீங்கள் நான் 50 ரூபா கூலியிலேருந்து செய்கிறேன். முத எங்கள் வீட்டுக்காரர் செத்து வேலைக்கு போகும்போது 50 ரூபா. ஆம்பளைங்களுக்கு 100 ரூபா, பொம்பளைங்களுக்கு 50. இப்போ எங்கே இருக்குது? இப்போ எங்கே இருக்காங்க? அப்புறம் அவனோட பார்க்கவே முடியல கண்ணு. அதுக்கு வந்தாட்டானா பேசுவீங்களா? மழைனாலும் மழை, நல்ல மழை பெஞ்சிடுச்சு. மழைனாலும் மழை, கொஞ்ச நேரத்துக்கு நல்ல மழை பெய்தாலும் ஒரே காணல். வீட்டுக்குள்ள இருக்க முடியல. கடலப்பருப்பெல்லாம் போட்டாங்களா? கடலப்பருப்பெல்லாம் போட்டாங்களா? பிடிச்சிருவாங்க. ஆடியில் தானே போடுவாங்க. ஆடியிருந்து போடுவாங்க. ஆடி பட்டம் தேடி வர்றதுன்னு அப்புறம் மழை. அது இல்லாமல் மேற்காடு அதிகமாக இல்லை இல்லைங்க முத மாதிரி. மழை வேண்டாட்டு எல்லாம் போடுவாங்க. வைகாசி பட்டமெல்லாம் அந்த பக்கம் போட்டுப்பாங்க. இப்போ யாருங்க மேற்காடே இல்லை, எல்லாம் நிறைவிட்டாங்க. எத்தனை காடு இதுல எல்லாம் கிடந்துச்சு. இதெல்லாம் அந்த பக்கம் ராய்க்க வளசெல்லாம் கூட பாதி காடு தண்ணி போயிடும். சாப்பிட்றீங்களா? உடம்பு பரவாயில்லைங்களா? உடம்பு நல்லா இருக்கா? எல்லாம் கிடக்கு. சோறு குழம்பு எல்லாம். உடம்பு நல்லா இருக்குதா? உடம்பு இதா இருக்குன்னீங்களே, எப்படி இருக்கு? ஒரு வசதி இருக்கிறது, ஒரு வசதி இல்லை. இன்னைக்கு கண்ணு ஊற்றி ஒன்று ஒன்று நல்லா இருக்கிறதுக்கு ஒரு மனது. அந்த பத்திரத்தை போய் எழுதிட்டு வரலாம்னா காசு கிடைக்க மாட்டேன். பத்திரம் தான்.
அந்த பசங்க நல்லா இருக்காங்களா? பசங்க பிள்ளையும் பையனும் நல்லா இருக்காங்களா? அதை பாட்டிக்கிட்ட எல்லாம் வருவாங்களா? எப்படியும் நிறைய குட்டைய கதை போட்டு கதவு தான் போடணுங்க. அந்த ஜன்னல் எல்லாம் அடைக்கணும். முன்னாடி கொஞ்சம் அட்டை போட்டுட்டு செய்யலான்னு பார்க்குறேன். அட்டை இதில் அட்டை போட்டு விட்டா மழை பெஞ்ச தண்ணி இதில் இது ஊற்றுதில்ல. இதில் அட்டை போட்டு தண்ணி உள்ளே வராது. அட்டை தெரிந்து கொஞ்சம் அட்டை போட்டு விட்டுறேன். அதுக்கு காசு இல்லாமல் சரி பத்திரத்தை நீங்கள் இருக்கும்போதே எழுதிக்கலான்னு பார்க்குறேன். கை காசும் கிடைக்க மாட்டேன். கம்முன்னு அந்த இடத்த விற்காம இருந்துருக்கலாம். ராக்கி ஹோல்ஸ் இடத்த நீங்கள் தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்க. சும்மா கொடுத்த மாதிரி கொண்டு கொடுத்துட்டீங்க. ஏன் தான் அப்படி பண்ணுறீங்க? இது அப்படி தான் கொடுத்துட்டீங்க. எனக்கு அப்படியே வைகொலையா தோணும். இது அப்படி தான் கொடுத்துட்டீங்க. இதனால சரி பிள்ளை பேத்தி கல்யாணம் பண்ணீங்க கொடுத்தீங்க. அதை ஏன் கொடுத்தீங்க? என்ன செலவு உங்களுக்கு இப்போ? கண்ணில் துணி வச்சுட்டே இருக்காதீங்க. கண்ணில் துணி வச்சிட்டு இருந்தீங்கன்னா வலிக்கும். துணி வைக்கக்கூடாது. ஆயவெல்லாம் பாருங்க, வீடியோ போட வர மாட்டேங்கிறாங்கல்ல. வேலை கிடைச்சிச்சு. இல்லை வேலை கிடைச்சிட்டு வேலைக்கு போகிறாங்கப்பா. இல்லையா? இவனுக்கு பையனுக்கு ரோட்டு விளையாட்டா இந்த தலைவர் போட்டே கொடுக்க மாட்டேங்கிறாரு. அன்னைக்கு போய் கோட்டை பிடிச்சி கொடுத்துட்டு வர வந்த என்னைக்கு வருவோம். நாளைக்கு அடிக்கிற போகணும் தலைவருக்கு. என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அன்னைக்கு ஒரு நாள் பேசியில தான் அட்டை வந்து கையில் கொடுத்தாரு. அப்புறம் போய் போட்டா பிடிக்கி கொடுத்தேன். அப்புறம் நாளைக்கு ஒரு போட்டா தான் அட்டை வரும்னு நினைக்கிறேன். இன்னும் வராது. என் பிள்ளைக்கு கொடுத்த ஆதார் கார்டே ஒரு மட்டும் பிடிக்க மாட்டேன். ஏன்? போன வருஷம் தனியா இருக்கிறது கம்மன் இங்க வர சொல்லலாம்ல. சுப்பாயாவா இங்கே வர சொல்லலாம் இல்லைங்க. சுப்பாயாவை இங்க வர சொன்னா உங்களுக்கு துணைக்கு இருக்குமில்ல. அதெல்லாம் எல்லாம் இருக்கு. சுப்பாயாவை இங்க வர சொன்னா உங்களுக்கு ஒரு துணைக்கு சோறுகிற ஆக்கி வச்சுட்டு இருக்குமில்ல. வேலை வெட்டிக்கு போவோம். எப்படி எங்க ஆயாமாவ சூழ்நிலை வந்து சேருவோம். இந்த துளி விட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்க, துளி நின்னா போயிடலாம். நான் உங்களை கூட்டிட்டு வந்து விடுறதுக்கு பெட்ரோல் காசு தரீங்களா? உங்களை கூட்டிட்டு வந்து விட்டா எனக்கு பெட்ரோல் காசு தரீங்களா? கொடுங்க. நானா காட்டால கட்டிக்கிட்ட காட்டுறாள காது பண்ணிருந்தாங்க பாருங்க, நீங்க எனக்கு காசுன்னு கொடுக்க வேண்டாம். நீங்க ஒன்றும் நான் ஒரு பழமொழி தான் சொல்றேன். நீங்க நல்லா இருந்தா போதும். சரிங்களா? பிறந்த மக்கள்கிட்ட கேட்கலாம்னு இருக்கிறேன். பிறந்த மக்களையா? அவங்கள போய் என்ன கேட்பேன்? பொட்ட பிள்ளைங்கள போய் ஏதோ எனக்கு உடனெல்லாம் கொடுக்காச்சு போகுது. உங்க தம்பி இருந்து கேட்டா பரவாயில்ல.
அவங்களாம் தம்பிதே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது? தம்பி இருந்தா இந்த அளவுக்கு ஆழ்வார்கள பேசணும். இப்போ நீங்க போய் கேட்டா கொடுப்பாங்களா? சண்டைக்கு தான் வருவாங்க. காட்டை வித்துட்டாங்களா? காட்டை வித்துட்டாங்களா? எவ்வளவு வித்தாங்க? 17 லட்சமா இருந்தோமா? அவங்க வித்து 5ஆ பிரிச்சுட்டாங்க. அந்த தரம் அதிகமில்லாத கிடக்குறது நல்ல காசு கொடுக்க வேண்டியது மாற்றத்துக்கு. ஆமாம், தடம் இல்லை அதுக்கு. தடம் மாறி வயலுக்கும் பார்த்தாலும் ஓடுறது தராங்க. ஆமாம், இத்தனை நாளாக மாறிய வயலுக்கு முன்னால தடம் போச்சு வந்தது. இப்போ கல்லாய வீட்டுக்கு போகுது இல்லை? கல்லாய வீட்டு காட்டுக்கு போகுது இல்லை தடம்? அப்புறம் அந்த தடத்துல தானே